மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தமிழக அரசியல் களத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே மக்களை ஒரு பக்கம் நோக்கி தள்ளிட்டு போகுது. அதுவும் முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு பதவி விழா, பதவி அவருக்குன்னு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சின்ன அளவுல எல்லாம் கிடையாது, பெருத்த அளவுல இருக்கு. சோ மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வாங்கி ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லயே வந்துட்டு இத்தனை வருட அரசியல் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு சூழல்ல இத்தனை பேர் அரசியல் சமூகத்துல இருக்கிறவங்கல்ல தனிச்சு நிக்கிற ஒரே ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தா அது அண்ணாமலை. சோ அவருக்கு எந்த பதவி கொடுப்பாங்க, எந்த பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஷியோரா அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்றாங்க. சரி தீபிகா, அது எப்பதான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. சோ இதுக்கான ஒரு பதில்களா டெல்லி வட்டாரங்கள் இது சொல்லுது அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் போட்டுட்டு இருக்கிற விஷயங்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சோ இப்ப ஜே.பி. நட்டா அவர்கள் வந்துட்டு தேசிய தலைவரா இருக்காரு இல்லையா? சோ அவருக்கான ஒரு பதவி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் எக்ஸஸாவே நடந்துட்டு இருக்கு. அண்ட் நடுவுல நிறைய ப்ராப்ளம்ஸ், இப்ப பல்காம்ல நடந்த சரியான இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நடுவில் நடந்த வார் அப்படின்னு பல விஷயங்கள் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பிளஸ் இப்போ மாநிலங்கள்ல எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிற காரணத்தினால அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் உள்ள அரசாங்கத்துல உள்கட்டுல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாம இப்ப பிரதமர் வந்துட்டு நிறைய சுற்றுப்பயணம் பண்ணணும், நிறைய கண்ட்ரிஸ்க்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணங்களால இந்த தேசிய தலைவர் யார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஓவர் ஜூலை மந்த், அதாவது ஜூலை மந்த்னுடைய எண்டுல இல்ல ஆகஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபைனலைஸ் பண்ணிருக்கிற மாதிரியும் சில தகவல்கள். ஸோ இந்த நேரத்துல தேசிய தலைவர் இவங்க தான் அப்படிங்கறத நாங்க பிக்ஸ் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேசிய பொறுப்பு இன்னும் யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படிங்கறத கூடிய விரைவில் சொல்லிடுவோம் அப்படிங்கறத அந்த சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஜே.பி. நட்டா அவர்கள் தான் இருந்தாரு. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெண்கள்ல யாராச்சும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு உருட்டை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பட் இப்போ ஷுவரா சொல்றாங்க, அதுவும் தமிழகத்தை சேர்ந்த பெண்களா இல்ல பெண்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரும் கிடையாது. தேசிய தலைவர் போட்டியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள் கிடையவே கிடையாது, இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கறத டெல்லி வட்டாரம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜ்நாத் சிங் அவர் வர்றதுக்கு இப்ப தேசிய தலைவரா ஜே.பி. நட்டாவுக்கு அப்புறம் இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், உபேந்திர யாதவ் அவர்கள் RSS கூட ரொம்ப நெருங்கிய ஒரு இணைப்பாளரா இருக்கிற காரணத்தினால மேபி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க அப்படிங்கிறாங்க. பட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜ்நாத் சிங், பிகாஸ் மோடி அமித்ஷாவுக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் RSS இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளரா ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னா ராஜ்நாத் சிங் மோஸ்ட்லி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாவும் இருக்கு. சோ இப்போதைக்கு நம்மளுடைய மாநில தலைவரா முன்னாடி இருந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்தாரு. சோ இந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும் மாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் இல்ல. ஸோ குஜராத்ல, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்த சில மாநிலங்கள் எதுலையுமே மாநில தலைவர் யார் அப்படிங்கறத கூட இன்னும் தேர்வு செய்யாம இருக்காங்க. அண்ட் சில மாநிலங்கள்ல தேர்வு செஞ்சிருந்தாலும் அறிவிக்கப்படாமல் இருக்கு. இப்ப நம்ம எப்படி கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்தோம், நம்ம அண்ணாமலை வருவாரா இல்ல அவங்களுக்கு பதில் வானதியா, என்ன நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ நயினார் தான் கொஞ்சம் லைட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அவரே வந்துட்டாரு. ஆனா இங்க நம்மளுக்கு நடந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல இன்னும் நடக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மந்த் எண்ட்குள்ள க்ளோஸ் பண்ணிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அண்ணாமலை அவர்களுக்கு எந்த ஒரு பதவி கொடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.